கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதம் 77வது சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் அவர்கள் கொஞ்சம் வந்து எனக்கு வார்த்தையை கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 77வது சங்கீதம் 1 முதல் 20 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே பார்க்கும் பொழுது நெருக்கத்திலிருந்து மீட்பை குறித்து இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதூம் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபினுடைய சங்கீதமாக இருக்கிறது. இந்த 77வது சங்கீதத்தை முதல் பகுதியிலே வருத்தத்தையும் வருத்தத்தினுடையதான முறையீடுகளை குறித்து ஆரம்பமாகிறது. பிற்பகுதியிலே ஆறுதலான வார்த்தைகளும் உற்சாகமான வார்த்தைகளினாலும் நிறைவடைகிறது இந்த சங்கீதம். இந்த சங்கீதக்காரர் தனிப்பட்ட முறையிலே துக்கத்தோடு இருக்கும் பொழுது தன்னுடைய இருதயத்தின் வியாகுலங்களையும் வேதனைகளையும் தேவனத்தில் தெரியப்படுத்துகிறதான வேத பகுதியாக இருக்கிறது. இந்த வேத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்டதான வசனம் 77வது சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாய் இருக்கிறது. அவரை போல பெரிய தேவன் யார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதாகமத்திலே 145வது சங்கீதம் 3ஆம் வசனத்திலும் 96ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலும் 48ஆம் சங்கீதம் 1 வசனத்திலும் 104ஆம் சங்கீதம் 1 வசனங்களில் எல்லாம் கர்த்தர் பெரியவர் என்கிறதான காரியங்கள் வெளிப்படுகிறது. தேவதூதன் மரியாளுடைய வீட்டிலே பிரவேசிக்கும் பொழுது மரியாளுக்கு தேவ செய்தியை சொல்லும் பொழுது வாழ்த்ததான காரியங்களை எப்படி தெரிவிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவர் பெரியவராய் இருப்பார், யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுவார், தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிடாது. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீயோனிலே அவர் பெரியவர், தேவ ஆலயத்திலும் பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருப்போனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய தேவன் தான் உனக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய கரத்தையும் நம்மிடத்தில் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்கதான தேவன் யார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே பெரியவராய் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், பெரியவனாக்குகிறார். ஹல்லேலூயா. உனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்து உன்னை பெரியவனாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பெரிதானவைகளை உன்னிடத்தில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நிகரானவர் யார் என்பதை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை பெரிதாய் விளங்குகிறது என்று என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய செய்கைகள் பெரியவர்களும் எல்லாராலும் பிரியப்படுகிறவராலும் ஆராய்ந்து பார்க்கிறவராகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷர்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய நன்மைகளை செய்கிற தேவனாக
இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே எகிப்து தேசத்தில் பெரிய கிரியைகளையும் காமி தேசத்திலே அதிசயமானவைகளையும் சிவந்த சமுத்திர தட்டையிலே பயங்கரமானவைகள் எல்லாம் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். 136 சங்கீதம் 4 வசனத்திலே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்வதற்கு வல்லவனாக இருக்கிறார். யோபுவின் சரித்திர புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யோபுவின் சரித்திர புத்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மால் கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு அவர் பெரிய காரியங்களை செய்கிறார்? யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதில்லையா? விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். ஹல்லேலூயா. அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் சொன்னதினால் அல்லவா பெரிய விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று பார்க்கிறோம். என்ன காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாத்தான் வேதத்தில் சொல்லும் பொழுது, அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்தேன், அதனால்தான் நீ என்னை விசுவாசிக்கிறாயா? இதிலும் பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கும் பொழுது பிலிப்பு நாத்தான் வேல் என்கிறதான 10 மைலிலே வந்து நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவனாகிய யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத் ஊரானாகிய நசரனாகிய இயேசுவை கண்டோம், மேசியாவாகிய இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறார். உடனே நாத்தான்வேல் சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை எனக்கு வரக்கூடுமோ என்று சொல்லும் பொழுது அந்த காரியங்களை சொல்லும் பொழுது வந்து பார் என்று சொன்னார். உடனே இயேசு தம்மிடத்தில் நாத்தான்வேல் வரும் பொழுது அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்வது தன்னை பற்றி அவர் வெளிப்படுத்தின போது அவர் உடனே சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். நீ என்னை நான் உனக்கு அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன், உன்னுடைய குணத்தை நான் சொன்னதினால் அல்லவா என்னை விசுவாசிக்கிறாயா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அவருடைய வார்த்தைகளை, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தினம் தினம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாக நம்மிடத்திலே காண்பிக்கும்படி தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை
அவர்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்துவத்தின் வல்லமை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்பதெல்லாம் நாம் விசுவாசிக்கும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவான் என்று இயேசு ஆண்டவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனிடத்திலே பிறந்திருக்கிறான். ஆக தேவ பிள்ளைகள், இயேசுவை உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்து கிரியைகளிலே வெளிப்படுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தினுடைய லெவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும்படி, இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக நாவினாலே அறிக்கையிடப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு உன் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. நீதி உண்டாக அவரை நீ இருதயத்தில் விசுவாசிக்கிறாய். ரட்சிப்பு உண்டாவதற்காக நாவினாலே அறிக்கையிடுகிறாய். இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை, நாவினாலே அறிக்கையிட வேண்டும். இந்த விசுவாசத்திற்கு ஒரு முழுமை எப்பொழுது உண்டாகிறது? அது அந்த விசுவாசம் கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் கிரியைகளிலே உன்னுடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும். வெளிப்படும் பொழுது இருதயத்திலே விசுவாசித்த காரியங்கள் கிரியைகளிலே வெளிப்படும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு ஒரு முழுமை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி இல்லாதிருக்கிறதான சரீரம் எப்படிப்பட்டோ அதுபோலவே கிரியை இல்லாதிருக்கிற விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதையெல்லாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வல்லமைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா காரியங்களும் கூடும். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு பலவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத காரியம், உனக்கு எட்டாதமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், பெரிய காரியங்களை உனக்கு அறிவித்து நடத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது எந்த நேரத்திலே கூப்பிட வேண்டும்? கர்த்தரை கண்டடையத்தக்கதான சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உன் அருகில் இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடு. உடம்புல எந்திருக்கிற புஸ்தகத்தை 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே எழுந்திருந்து ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே கூப்பிடு. ஆண்டவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை ஊற்றிவிடு. முதல் ஜாமத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும்.
ஹல்லேலூயா. ஜாமக்காரன் எப்படி விழித்திருக்கிறானோ, முதல் ஜாமத்தில் நாம் விழித்திருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி கேட்டவுடனே மறு உத்தரவு அருள்வார். ஹல்லேலூயா. உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய கெஞ்சுதலின் ஜெபத்தை, உன்னுடைய மன்றாட்டின் ஜெபத்தை அவர் கேட்டு உருக்கமாக இறங்கி உனக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்திலே செய்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு தேவர்களுக்கும் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய துன்பத்தின் பாதையிலும், நம்முடைய பிரச்சனைகளிலும், நம்முடைய போராட்டங்களிலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பலன் குறுகி போகிறதாக இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்து இருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்கு மகிழ்ந்து களிகூருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி கர்த்தரிலே மகிழ்ச்சியாக நாம் களிகூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் வனாந்தரமாய் இருந்தாலும், வறண்ட நிலத்தை போல இருந்தாலும், அவாந்தர வெளியாய் இருந்தாலும், உவர் நிலமாக இருப்பினும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குளிர்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 35ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கழிவினை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள் எந்த நாளிலும் சந்தோஷித்து கெம்பீரிக்கிறார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவரையே களி கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருக்கிறோம். நம்முடைய வாயை கர்த்தர் நகைப்பினாலும், நம்முடைய நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நாம் மகிழ்ந்து இருப்பதினாலே மற்ற ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று புறஜாதி சொல்லிக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உன்னை பெரியவன் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களை பெரியவர்களாக ஆக்கியிருக்கிறார். ஆபிரகாமை உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று பார்க்கிறோம். ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவன் ஆக்கி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று பார்க்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது உமது ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசேயை இஸ்ரவேல் புத்திரருடைய நடுவிலும் பார்வோனுக்கு முன்பாகவும் தேவனாகிய கர்த்தர் பெரியவனாக மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்ததான
சாமுவேல் தீர்க்கதரிசியை தான் முதல் பேசலாம் மட்டும் அவன் வாயிலிருந்து பிறக்கிறதான வார்த்தைகளை எல்லாவற்றிலும் அப்படியே நடந்தது போல அவனை தேவனாகிய கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். யோசேப்பாத்தை குறித்து பார்க்கும்போது எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் கர்த்தரை தேடினதினாலே தேவனாகிய கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார் என்று பார்க்கிறோம். சாலமோன் கர்த்தருக்கு பெரியமான காரியங்களையும் உகந்ததான ஜெபத்தை செய்யும் போது சாலமோனை கர்த்தர் பெரியவனாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மொர்தெகாயை குறித்து பார்க்கும்போது மொர்தெகாய் தேவ சமூகத்திலே அதிகமாய் ஜெபித்து உபவாசித்து மன்றாடும் பொழுது அவனை அகாசுகளுக்கு முன்பாக பெரியவனாக்கினார் என்று பார்க்கிறோம். அநேக பரிசுத்தவான்களை வேதாகமத்தில் பெரியவர்களாக மாற்றியிருக்கிறார். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்து உன்னை பெரியவன் ஆக்குகிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீத ஒளி கொடுக்கப்பட்ட நம் கரங்களை தட்டி தேவன் அவரை மகிமை